ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பலருக்கும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு வயதுக்கு மேலே நம்ம பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதை பற்றி பலருக்கும் ஒரு யோசனை இருக்கும். ஏன்டா ஒரு வாலட்டிலிட்டி முன்னாடி பார்க்க முடியுது. ஒரே நாளில் 2000 பாயிண்ட் ஏறுறதும் ஒரே நாளில் 2000 பாயிண்ட் இறங்குறதுமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய யூஎஸ் பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய டாரிஃபுகளை அதாவது வரிகளை மற்ற நாடுகளில் விதிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால பங்கு சந்தையில் ஒரு ஸ்திரத்தன்மையை நம்ம பார்க்க முடியல, அதிக வாலட்டிலிட்டியை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ரிஸ்க் இல்லாமல் நம்ம முதலீடு பண்ணணும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட முதலீடு செய்யணும், அவங்களுக்கு இப்படி மந்த்லி இன்கம் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்கன்னு பலரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேஃப்டியாக இருக்கிற ஒரு 5 பிளான்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ள மற்ற 2 திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓவராலாக ஒரு 7 திட்டங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோவாக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு டீட்டெயில் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வயது 60 வயதுக்கு மேலே இருக்கோ அவங்க எல்லாரும் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம். இதில் அதிகபட்சமாக நீங்கள் 30 லட்சம் வரைக்கும் இதில் முதலீடு பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 30 லட்ச ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 61,500 உங்களுக்கு குவார்ட்டர்லி பேசிஸில் கிடைக்கும். பட் அதே நேரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமா சேர்ந்து இதே திட்டத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் சேர்ந்து முதலீடு பண்ணுறப்போ மாதத்தில் உங்களுக்கு 41,000 மந்த்லி இன்கம் மாதிரி கிடைக்கும். அந்த டீட்டெயில் ஒரு கால்குலேட்டரில் நான் போட்டு காட்டுறேன். அது மாத்திரம் இல்லாமல் இதில் 1.5 லட்சத்துக்கு உங்களுக்கு இதில் நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் பெற்றுக்க முடியும். அது 80 கீழே நீங்கள் வாங்கிக்க முடியும். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் 8.20% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருடம் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும். ஸோ இதற்கு மேலேயும் என்னாட்டி முதலீடு பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு மேலே அந்த திட்டத்தில் 3 வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 8 வருடம் இந்த ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ணி இதோட பெனிஃபிட் நீங்கள் அடைஞ்சிக்க முடியும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி பேசிஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எதுவும் பெரிய அளவில் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் டு டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி வைப்பாங்க. இது ஒன்று தான் இதில் ரிஸ்க்காக இருக்குது. மற்றபடி இது 0 ரிஸ்க் உள்ள திட்டமாக இருக்குது. நான் சொன்னது மாதிரி இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது அதாவது நான் இதில் கால்குலேட்டர் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் 10 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி பேசிஸில் 20,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் நீங்கள் ஓவராலாக 5 வருடங்களில் கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் 4,10,000 இருக்குது. அதே நேரத்தில் நான் சொன்ன கால்குலேஷன் படி இதில் சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கும் பட்சத்தில் ஒரு 30 லட்ச ரூபாய் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா 61,500 உங்களுக்கு குவார்ட்டர்லி பேசிஸில் கிடைக்கும். 2 பேர் சேர்ந்து முதலீடு பண்ணுறப்ப அதை நீங்கள் டிவைட் பண்ணி மந்த்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கால்குலேஷனோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க. செகண்ட் பிளான் நம்ம பார்க்க போகிறது பிரதான் மந்திரி வயோ வந்தனா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எல்ஐசி இதை ஃபுல்லாக பேக் பண்ணி முதலீடு பண்ணுறாங்க. அதனால் உங்களோட முதலீடு பாதுகாப்பான முதலீடு இருக்கும். இதில் எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் முதலீடு பண்ண முடியும். அதிகபட்சமாக 15 லட்ச ரூபா வரைக்கும் இதில் முதலீடு பண்ண முடியும். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.4% ஆயிருக்கு. சப்போஸ் நீங்கள் கப்புள் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து முதலீடு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 பேர் சேர்ந்து 30 லட்ச ரூபா இதில் முதலீடு பண்ண முடியும். ஆனால் உங்கள் முதலீடு 10 வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் முதலீடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி இன்கமாக 18,500 உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட்லி உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் படி இந்த இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. அதே நேரத்தில் இதில் மார்க்கெட்டில் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிப்பட்ட எந்த முதலீடும் கிடையாது. அதனால் உங்களோட ரிஸ்க்குங்கிறது 0வாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் இருக்கிற ஒரே ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த முதலீட்டை வெளியில் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் சப்போஸ் நீங்கள் மாதம் நீங்கள் பென்ஷன் வாங்கினாலும் 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின அந்த இன்ட்ரெஸ்ட் போக உங்களோட கேபிட்டல் திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட முறை இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தேர்டாக நம்ம பார்க்க போகிறது பேங்க்கில் இருக்கிற பேங்க் ஆனுவிட்டி ஸ்கீம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் எஸ்பிஐயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எஸ்பிஐயோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் உங்களாட்டி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உதாரணமாக ஒரு 30 லட்ச ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் 57,976 இருக்கும். இவ்வளோ பெரிய இன்கம் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம். அதில் ஒரு கேட்ச் இருக்குது. அந்த கேட்ச் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும்
பார்த்தீங்கன்னா மற்ற 2 ஸ்கீமை விட இது வந்து உங்களுக்கு பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்படி பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பே பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கேபிட்டலே உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக மற்ற 2 ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கொடுத்துருவாங்க, அதாவது அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக 5 வருஷமோ அல்லது 10 வருஷமோ கழிச்சு அந்த மெச்சூரிட்டி ஆகும் டயத்தில் வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டலை திருப்பி கொடுத்துருவாங்க. பட் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆன்னுட்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்களோட கேபிட்டலை வந்து மாதம் பிரித்து கொடுப்பாங்க. அதோட கால்குலேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதனால தான் வந்து இது அதிகமான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த ஆன்னுட்டி கால்குலேஷனில் வந்து நம்ம இது உதாரணமாக வந்து இதில் ஒரு 30 லட்ச ரூபா வந்து நம்ம முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி 7.5 இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ வந்து நமக்கு சப்போஸ் நீங்கள் 5 வருடங்களில் வந்து உங்களுக்கு இயர்லி பே அவுட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து 6,89,762 ரூபாவாக இருக்குது. இதை வந்து நீங்கள் 12 போட்டு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,89,762 வந்து நம்ம 12 மாதத்துக்கு போட்டு பார்க்குறப்போ வந்து இதுலேருந்து வர வருமானம் வந்து உங்களுக்கு 57,480 ரூபா கிடைக்கிது. நான் சொன்னது மாதிரி இந்த 5 வருடங்களில் வந்து நீங்கள் மாதம் இந்த தொகையை நீங்கள் வாங்கிக்கிட்டு அதே நேரத்தில் உங்களோட தொகை வந்து இந்த 30 லட்ச ரூபா வந்து ஃபுல்லாக போயிடும். அதே நேரத்தில் இதை வந்து சப்போஸ் நீங்கள் 10 வருடம் இதில் முதலீடு பண்ண நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் செய்யலாம். அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப அந்த தொகைங்கிறது குறையும். ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாங் டியூரேஷனில் வந்து அவங்க உங்களுக்கு பே பண்ணணும், அதனால தான் வந்து இந்த குறையுது. இதில் வந்து 4,06,565 ரூபா இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு வருஷத்தில் கிடைக்கிற அமௌண்ட்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி உங்களுக்கு அந்த கால்குலேஷன் காட்டுறேன். இதில் 4,06,565 ரூபா இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 12 மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாதம் 33,880 ரூபா இருக்குது. 10 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 மாதங்கள் வந்து இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்க, அதுலேருந்து கிடச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கு 10 வருடத்தில். அதை வந்து பிரித்து ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் பென்ஷன் மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் வாங்கிக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து வருமானம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணின முதலீடு கேபிட்டல் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்கள் கேபிட்டலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். 4th நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் வந்து பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக ஒரு ஷார்ட் நோட்டில் சொல்கிறேன். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 9 லட்ச ரூபா வரைக்கும் இதில் முதலீடு பண்ண முடியும். சப்போஸ் நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கும் பட்சத்தில் கப்பலாக வந்து முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 15 லட்ச ரூபாய்க்கு மேலே இதில் முதலீடு பண்ண முடியாது. கரண்ட்லி இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.4 இருக்குது. 2 பேரும் சேர்ந்து 15 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறப்போ உங்களுக்கு மந்த்லி இன்கமாக வந்து 5,550 ரூபா கிடைக்கும். இதில் முதலீடு பண்ணுற அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் உங்களோட முதலீட்டை நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும். இடையில வந்து உங்களோட பணத்தை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. அது வந்து ஒரு வருஷம் கழிச்சதுக்கு போக தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ரீமெச்சுவல், அதாவது நீங்கள் பணம் தேவைப்படும் பட்சத்தில் பணத்தை, அதாவது இந்த ஸ்கீமை விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியாகணுண்டா அதற்கு வந்து பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த பெனால்ட்டி தொகைனா கழிச்சது போக தான் வந்து உங்களுக்கு உங்கள் தொகையை வந்து திருப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்தது. 4th நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்னா பலருக்கும் வந்து ஒரு நெகட்டிவான ஃபீலிங் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுனால அதுலேருந்து பெரிய பெனிஃபிட் இல்லை அப்படின்னு பலரும் கருதுவாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல டைம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற முதலீட்டில் 5 லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு RBI வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குது. அதனால் தாராளமாக இதில் எந்த ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் நபராக இருந்தால், நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது ஈக்விட்டியில் முதலீடு செய்யும் நபராக இருந்தால் உங்களோட முதலீட்டில் வந்து ஒரு 10 to 15% வந்து இப்படிப்பட்ட ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சேஃப்டி ரீசனுக்காக நான் சொல்கிறேன். சப்போஸ் பங்கு சந்தை திடீர்னு இறங்கும் பட்சத்தில் இந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ஒரு நல்ல ஒரு திட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து RBI வந்து எகெயின் ஒரு 0.25, அதாவது 25 பேசிஸில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் வரும் நாட்களில் வந்து இன்னும் ஒரு 0.50 அப்படிங்கிற அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது நல்ல டைம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வந்து பல பேங்க் வந்து எல்லாம் குவார்ட்டர்லி பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பட் சில பேங்க் வந்து மந்த்லி பேசிஸில் கொடுக்குது. IDFC பேங்க்லாம் வந்து மந்த்லி பேசிஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்படிப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் ஒரு 5 வருடம் நீங்கள் முதலீடு பண்ணும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு செக்ஷன் 80C கீழே வந்து நீங்கள் இதில் வந்து
டேக்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் பெனிஃபிட் பெற்றிருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்குகள் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா வந்து 8.20% அப்படிங்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்லைட்லி அதிகமான ரிஸ்க் உள்ளது. இந்த திட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள், அல்லது நார்மல் பேங்கில் போய் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது சிறந்தது. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணும் நபராக இருந்தால் உங்களுக்கு 2 வகையான திட்டங்கள் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ப்பரேட் டெபாசிட்டை பற்றி பார்க்க போகிறோம். எதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து SWP பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸை பற்றி தெரியும். இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ன்றா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவீங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் வந்து லோன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% இருக்கும் பட்சத்தில் மற்ற நிறுவனங்களுக்கு வந்து ஒரு 9%, 12%, 13% இப்படி வச்சு அவங்க லோனு லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த நிறுவனம் செயல்படுது. இதில் இருக்கிற ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறது நல்ல நிறுவனமாக பார்த்து முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதமான திட்டங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒன்று பஜாஜ் ஃபைனான்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து HDFC லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 9% அப்படிங்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதில் நீங்கள் இதே 30 லட்ச ரூபா வந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து 57,976 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானம் கிடைக்கும். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ வந்து அதோட முதலீடு காலம் வந்து 10 வருஷம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஸோ இது மற்ற திட்டங்களை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்கும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஈவன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ மற்ற ஸ்கீம் மாதிரி, அதாவது பேங்க் அன்யூட்டி மாதிரி கிடையாது. பேங்க் அன்யூட்டிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு வர அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க, உங்களோட கேபிட்டலையும் திருப்பி கொடுப்பாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஃபைனலாக உங்களோட அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வந்து 10 வருடம் கழிச்சோ அல்லது 5 வருடம் கழிச்சோ உங்களுக்கு உங்களோட கேபிட்டலை திருப்பி கொடுத்துருவாங்க. அடுத்தது 7th நம்ம பார்க்க போகிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அது என்ன சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் SIPங்கிறது தெரியும். SIPனா மாதம் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம முதலீடு பண்ணுறது. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது உங்கள்கிட்ட பணம் ஒரு கார்பஸ் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இருக்குது. இந்த தொகையில் வந்து நான் முதலீடு பண்ணிட்டு எனக்கு 5 வருடத்துலேருந்து அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இதுலேருந்து மாதம் நான் வந்து இன்கம் மாதிரி எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் போய் இந்த எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த ஒரு ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணாலும் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், மாதம் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு நீங்கள் மாதம் அதுலேருந்து வருமானம் மாதிரி பெற்றுக்க முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது பங்கு சந்தையில் இருக்கிறதுனால வந்து, அதாவது ரிஸ்க்குங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இதோட வருமானம் எல்லாம் வந்து பங்கு சந்தை எப்படி செயல்படுதோ, ஏறுனுச்சுன்னா ஏறும், இறங்குனுச்சுன்னா இறங்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாங் டேர்மில் ஒரு 5 வருடங்களுக்கு மேலே 10 வருடங்களுக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப இப்படிப்பட்ட திட்டங்கள் சிறந்தது. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வருமானம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் செஞ்சு காட்டுறேன். அதே நேரத்தில் எவ்வளோ நம்ம வருமானம் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 12% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம், அதாவது அதை ரெடியூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில திட்டங்கள் வந்து 15-20% கூட ரிட்டர்ன் கொடுத்த திட்டங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஓவர் கிரீடினஸ் இல்லாமல் ஒரு 12% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மில், அதாவது 2 வருஷத்துலேயே எனக்கு ஒரு வருஷத்தில் வந்து பணம் தேவை, நான் இதில் போட்டு நான் பணத்தை வந்து பெரிய மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் போடுறாங்களோ அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட திட்டத்தில் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த தவறை செய்யாமல் உங்களோட முதலீட்டு காலம் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 7 to 10 இயர்ஸ் இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ இதில் நான் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போய் நீங்கள் முதலீடு பண்ணலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். உதாரணமாக ஜிரோதா நீங்கள் யூஸ் பண்ணலாம், குரோ யூஸ் பண்ணலாம், ஈடி மணி, அப்படி ஏகப்பட்ட ஆப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு டைரக்ட் பிளானோட அந்த திட்டங்களை கொடுக்குறாங்க. டைரக்ட் பிளான் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்கும் எந்த ஒரு இடைத்தரகர் இல்லாமல் டைரெக்டாக போய் நீங்கள் முதலீடு பண்ணுறது. சில பேர் வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து, அதாவது கம்ப்யூட்டரை பற்றின ஃபுல் நாலேஜ் இல்லாதனால வந்து அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வழியாக முதலீடு பண்ணுவாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. அந்த தேர்ட் பார்ட்டி வழியாக நம்ம முதலீடு பண்ணுறப்ப அதில் ரெகுலர் பிளான் சொல்லுவாங்க. ஸ்லைட்லி அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்டா
அந்த முகவர் வந்து அந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்காக அதை செயல்படுத்தி கொடுக்குறதுனால அவருக்கு அந்த கமிஷன் போகும். அது இல்லாமல் நான் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணலாம். அதற்கு நான் சொன்னது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டோ அல்லது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வழியாக நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, இதில் வந்து நம்ம SWP வழியாக நம்ம முதலீடு பண்ணுறப்ப நமக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். இதுலேயும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 30 லட்ச ரூபா வந்து நான் இதில் முதலீடு பண்ணதாக வந்து ஒரு கால்குலேட் பண்ணி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. மாதம் நான் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 ரூபா அல்லது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 30,000 ரூபா வந்து மாதம் நான் வித்ட்ரா பண்ணுறதா நான் எடுத்துக்கிறேன். நான் எதிர்பார்க்குற வருமானம் வந்து இதில் 8% போட்டிருக்காங்க. நான் வந்து உதாரணமாக வந்து ஒரு 12% அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஈவன் வந்து 25-30% கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப கிரீடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆவரேஜான வருமானம் பார்க்கலாம். என்னோட முதலீடு காலம் வந்து நான் வந்து ஒரு 10 வருடத்துக்கோ அல்லது நான் ஒரு 15 வருஷத்துக்கோ நான் போட்டு பார்க்குறப்ப நான் பார்த்தீங்கன்னா அதில் மாதம் வந்து 30,000 ரூபா மெயினே எனக்கு வருமானமும் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கேபிட்டலும் வளர்ந்துருக்கு. அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் 30 லட்ச ரூபாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 36 லட்ச ரூபா வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். அதாவது இந்த 30,000 மேனி ஒரு 10 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 30,000 மேனி நம்ம பார்க்குறப்ப 3,60,000 ரூபா வருது. இதை வந்து நம்ம 10 வருஷத்துக்கு போட்டிருக்கிறதுனால 10 போட்டு பார்த்தீங்கன்னா 36 லட்ச ரூபா வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணினது 30 லட்ச ரூபா நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்தது தொகை பார்த்தீங்கன்னா 36 லட்ச ரூபா நம்ம எடுத்துட்டோம். ஃபைனலாக எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின அந்த கேபிட்டல் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த யூனிட்டையும் செல் பண்ணி தான் உங்களுக்கு மாதம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே நேரத்தில் இது வந்து 10 வருஷங்கிறத வந்து சப்போஸ் நம்ம வந்து இன்னும் இதோட காலத்தை வந்து 15 வருஷம் நம்ம போட்டால் அதுலேருந்து எவ்வளோ வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு 50,000 ரூபா வந்து மாதம் வித்ட்ரா பண்ண நினச்சிங்கன்னா வந்து இந்த தொகைங்கிறது குறைஞ்சிரும். ஏன்டா நீங்கள் வந்து இந்த வர்ற வருமானங்கிறது 12% தான் நமக்கு வருது. அதே நேரத்தில் அதிகமாக நம்ம எடுக்கிறதுனால வந்து நமக்கு அந்த வருமானம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் வந்து இதில் நெகட்டிவில் போயிடுச்சு, அதாவது 15 வருஷத்தில். அதனால் நம்ம வந்து எப்போ நம்ம வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் வந்து ஓரளவு வந்து ஒரு நியாயமாக வித்ட்ரா பண்ணணும். உதாரணமாக வந்து ஒரு 6-7% வந்து அந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த வித்ட்ரா பண்ணிங்கன்னா வந்து நம்ம எடுக்கிற தொகை வந்து இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நம்ம வந்து போட்டிருக்கிறது வந்து 30 லட்ச ரூபா வந்து நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 7% அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு வந்து 2,10,000 ரூபா இருக்குது. இதை வந்து 12க்கு போட்டு நம்ம பார்க்குறப்ப வந்து ஒரு 20,000 ரூபா மேடி நம்ம இதில் வித்ட்ரா பண்ணால் நமக்கு எந்த அளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 17,500 போட்டு பார்ப்போமே. ஸோ 17,500 ரூபா மேனி இந்த 30 லட்ச ரூபாய்க்கு வந்து மாதம் நம்ம வித்ட்ரா பண்ணால் நம்மளோட வித்ட்ராவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31 லட்ச ரூபா நம்ம வித்ட்ரா பண்ணியிருப்போம். அதற்கப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து 15 வருஷம் அதுக்கு வளர்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம். அதே நேரத்தில் நம்ம வித்ட்ராவும் பண்ணுறோம். அப்படி இருக்கப்போ வந்து உங்களோட முதலீடு வந்து கிட்டத்தட்ட 81 லட்ச ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம சப்போஸ் ஒரு 20,000 ரூபா மாதம் நம்ம வித்ட்ரா பண்ணும் பட்சத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து 70 கிட்டத்தட்ட லேக்ஸ் வந்து உங்களோட முதலீடு வந்து வளர்ந்துருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 36 லட்ச ரூபா வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. SWPயை பொறுத்த வரைக்கும், அதாவது SIPயை விட வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் வந்து கேபிட்டல் தான் வந்து நீங்கள் இதில் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். மற்றபடி இந்த ரெஜிஸ்டர் பவுன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டாண்டு அந்த குறிப்பிட்ட டேட்டில் 10 தேதியில் வேணும்னா 10 தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த பணம் வந்து கிரெடிட் ஆகிடும். அதனால் இந்த SWP வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது, அல்லது நீங்கள் எங்கே போய் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த SWPங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்பஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பென்ஷன் மாதிரி வேணும் பட்சத்தில் வந்து லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் முதலீடு செய்யும் நபராக இருந்துச்சுன்னா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது சிறந்தது. அதற்கு ஈக்விட்டி சார்ந்த திட்டங்கள் வந்து சிறந்தது. ஸோ இந்த பங்கு சந்தை சரிவில் SWP யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அவங்க தொகை வந்து பெரிய அளவு நஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பற்றின ஃபுல் விவரங்களோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக உங்களுக்கு மாதம் இன்கம் வாங்குறதுக்கு ஒரு 5 பிளானை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் ஸ்லைட்லி ரிஸ்க் அதிகமாக உள்ள 2 திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கார்பரேட் டெபாசிட்டை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தது அதிகபட்ச ரிஸ்க் உள்ளது வந்து பங்கு சந்தையை சார்ந்த திட்டங்கள். ஏன்னா அது என்னோடய ஃபேவரட். அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா அதுலேருந்து பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் வந்து நான் உங்களுக்கு திருப்பி வந்து பங்கு சந்தை சார்ந்த அந்த ஈக்விட்டி ஃபண்டுகள் வந்து உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய்.